الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் எங்களுக்கான இறுதி வேதம். அந்த வேத நூலிலிருந்து சில சிந்தனைகளை உங்களோடு இன்ஷா அல்லாஹு தஆலா பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நமது வாழ்நாளில் நாங்கள் இன்னோரென்ன அருட்கொடைகளை அனுபவித்து வந்தாலும் அல் குர்ஆனிலிருந்து சில வரிகளுக்கான விளக்கங்களை பெறுவது பெரியதொரு அருளாக இருக்கிறது. இந்த வகையில் இன்று சூரா யூனுஸின் 26வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் புரிய வேண்டிய சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா வலா யர்ஹகு உஜூஹஹும் கதரத்துன் வலா தில்லா உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹும் ஃபீஹா காலிதூன். சூரா யூனுஸ் 26ஆம் வசனம். யார் இந்த உலகத்தில் மிக அழகாக செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல் ஹுஸ்னா உண்டு, அதாவது சுவனம் உண்டு, மேலதிகமாகவும் உண்டு. அவர்களது முகங்களை புழுதி போன்ற இருள் கவ்விக்கொள்ளாது, இழிவும் சூழ்ந்து கொள்ள மாட்டாது. அவர்கள் சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள், அதிலே நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சிந்தனையை முன்வைக்கிறான். அதுதான் உலக வாழ்வில் கச்சிதமாக செயல்படுதல். இங்கு அல்லாஹ் சுவனப்பேற்றை யாருக்கு வழங்குகின்றான் என்றால் செயல்படுகின்றவர்கள் என்று கூறவில்லை. மிக அழகாக செயல்படுகின்றவர்களுக்குத்தான் அந்த சுவனமும் மேலதிகமான ஒன்றும் உண்டு என்று கூறுகின்றார். இது குறித்த ஒரு ஹதீஸை நாங்கள் விளக்கத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அந்த ஹதீஸை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இமாம் அஹ்மத் அவர்கள் தங்களது கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலா ஹாதிஹில் ஆயா. அல்லாஹ்வின் தூதர் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். சூரா யூனுஸின் 26ஆம் வசனத்தை ஓதி காட்டினார்கள். பின்னர் சொன்னார்கள், வகால் இதா தஹல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னத வ அஹ்லுன் நாரி அன்னார நாதா முனாதின். சுவனவாதிகள் சுவனத்திற்குள் சென்றதன் பின்னர், நரகவாதிகள் நரகத்திற்குள் சென்றதன் பின்னர் ஒருவர் அழைக்கின்றார், யா அஹ்லல் ஜன்னதி அன்ன லகும் இந்தல்லாஹி மௌஇதன் யுரீது ஐயுஞ்சிசுகுமூஹு. சுவனவாதிகளே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாக்களித்த ஒன்றை உங்களுக்கு நிறைவேற்ற விரும்புகிறான்.
அப்பொழுது சுவனவாதிகள் கேட்கிறார்கள், ஃபயகூலூன வமா ஹுவ அலம் யுஸக்கில் மவாசீனனா அலம் யுபய்யித் உஜூஹனா வயுதுகிலுல் ஜன்னத வயுஜிர்னா மினன் நார். அல்லாஹ் எங்களது நன்மை தீமை நெருக்கின்ற அந்த தராசுகளை கனதியாக்கவில்லையா? எங்களது முகங்களை வெண்மையாக்கவில்லையா? எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கவில்லையா? இதைவிட வேறென்ன வாக்குறுதி இருக்கிறது எங்களுக்கு நிறைவேற்றுவதற்கென்று சூனவாதிகள் கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஃபயக்ஷிஃபு லஹுமுல் ஹிஜாப ஃபயந்துரூன இலை. அல்லாஹ் தன்னுடைய திரையை அவர்களுக்கு நீக்கி காட்டுவான். சுவனவாதிகள் அவனை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஃபவல்லாஹி மா அஅதாஹுமுல்லாஹு ஷைஅன் அஹப்ப இலைஹி மினன் நதரி இலைஹி வலா அகர்ர லிஅயுனிஹிம். ரவாஹு முஸ்லிம் ஐதன். அல்லாஹ் தஆலாவை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த விடயம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் அவர்களுக்கு எதனையெல்லாம் வழங்கினானோ அவற்றை அல்லாஹ்வை பார்ப்பதோடு ஒப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ்வை பார்ப்பதை விட வேறெதுவும் அவர்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்காது. அவர்களுடைய கண்களுக்கு கண்குளிர்ச்சி தருவதாக அமையாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலும் பதிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் எதை விளங்கிக் கொள்கிறோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக செயல்படுகின்றவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவதோடு மட்டுமல்ல, வஸியாதா, அது ஒரு போனஸும் வழங்குகிறார். அதுதான் அல்லாஹ்வை பார்க்கின்ற பேறு. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நாங்கள் பார்க்க முடியாது, மறு உலகில் அல்லாஹ்வை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹுவின் தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு பூரண சந்திரனை நீங்கள் பார்ப்பதில் எந்த சிக்கலும் தெளிவற்ற தன்மையும் இருக்காதோ அதே போல மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குகின்ற ஒரு உயர்ந்த அருள்தான் சுவனப்பேறு. ஆனால் அந்த சுவனப்பேரிலும் அதை விடவும் மிக உயர்ந்த ஒரு அருளாக அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வை பார்க்கின்ற சந்தர்ப்பம். அதுதான் அந்நதர் இலைஹி, அவனை பார்க்கின்ற சந்தர்ப்பம். அதைத்தான் அல்லாஹ் ஜியாதா, மேலதிகமாகவும் உண்டு என்று சொல்கின்றார். எனவே இந்த பாக்கியத்திற்கு அருகதையானவர்கள் யார் என்றால், அஹ்சனு, மிக அழகாக செயல்பட்டவர்கள். லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா, யார் மிக அழகாக செயல்பட்டார்களோ அவர்களுக்கு அல் ஹுஸ்னா உண்டு, சொர்க்கம் உண்டு. வஸியாதா, மேலதிகமாகவும் உண்டு, அதாவது போனஸ் உண்டு. அதுதான் அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியம். எனவே இறை விசுவாசிகளாக நாங்கள் சுவனத்தையும் சுவனத்தை விடவும் மேலதிகமான ஒரு அருளாக கருதப்படுகின்ற அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியத்தையும் பெற முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு முயற்சிப்பதாக இருந்தால் எங்களுடைய உலகம் சார் நடவடிக்கைகளை நாங்கள் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே இஹ்சான், அஹ்சன், முஹ்சின், முஹ்சினூன் என்ற பிரயோகங்கள் இருக்கின்றன. அவற்றினுடைய மொழிபெயர்ப்பை மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது. அழகாக சிறப்பாக செயல்படுதல், செயல்பட்டார்கள், செயல்படுகிறார்கள், செயல்படுகின்றவர்கள் என்று மொழிபெயர்ப்பை மட்டும்தான் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் அந்த சொல் ஆழமான கருத்துக்களை தொனிக்கின்றது. இந்த வகையில் இஹ்சான் என்பதற்கு பிரதானமான 3 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல்.
அடுத்தவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, சூரத்துல் கஸஸ் 77ஆம் வசனம். காரூனை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலப்பிரிவில் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு குபேரரான மனிதன். அவனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உன்னோடு அழகாக நடந்து கொண்டதை போல நீயும் அழகாக நடந்து கொள். எனவே இஹ்சான் என்பது மனிதர்களோடு அல்லாஹோடு நல்ல முறையில் நடத்தல் என்ற கருத்தை குறிப்பிடுகின்றது. சூரா யூசுப் 100ஆம் வசனத்திலும் இதை நாங்கள் பார்க்க முடியும். வகது அஹ்ஸன பி இது அஹ்ரஜனி மினஸ் சிஜ்ன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், சிறையிலிருந்து அல்லாஹ் என்னை வெளியேற்றி என்னோடு அழகாக நடந்து கொண்டான் என்று சொல்கிறார்கள். எனவே இது முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து, இஹ்சான் என்பதற்கு மிகவும் பொருத்தமானது, மிகவும் ஏற்புடையது, மிகவும் சிறந்தது என்ற கருத்தும் இந்த இஹ்சான் என்ற சொல்லுக்கு இருக்கிறது. லில்லதீன அஹ்ஸனு என்ற அந்த பகுதியைத்தான் நான் இங்கு அழுத்தி பேசுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய தூதர் இஹ்சானுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அதை நான் பின்னால் சொல்வேன். இப்பொழுது இந்த இஹ்சான் அஹ்சன் என்ற அந்த சொற்களுக்கான மொழி கருத்தை தான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எனவே இரண்டாவது கருத்து மிகச் சிறந்தது, மிக ஏற்புடையது, மிக பொருத்தமானது என்ற இரண்டாவது கருத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். மூன்றாவது பிரதான கருத்து என்னவென்றால், திறமையாக ஒன்றை செய்தல், திறம்பட செய்தல், கனகச்சிதமாக செய்தல் என்ற அந்த மூன்று கருத்தும் இந்த சொல்லுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த சொல் ஒரு கனதியான சொல் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இந்த வகையில் அல்லாஹ்வின் தூதர் அல் இஹ்சான் என்ற சொல்லுக்கு வழங்கிய முதன்மையான விளக்கத்தை நாங்கள் முதலாவது படித்துக் கொள்வோம். அந்த விளக்கத்தை நாங்கள் ஏலவே கேட்டிருக்கிறோம். ஹதீஸு ஜிப்ரீல் என்ற நீண்ட ஹதீஸில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் பற்றியும் ஈமான் பற்றியும் இஹ்சான் பற்றியும் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டார்கள். இஹ்சான் என்ற அந்த விடயத்திற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போல இபாதத் செய்ய வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற அந்த உள்ளுணர்வோடு அல்லாஹ்வை பார்ப்பதை போல செயல்படுவது தான் இஹ்சான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையான கருத்து தான் எங்கள் மனதில் ஆழமாக பதிக்கப்படல் வேண்டும். அந்த முதன்மையான கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற பொழுது, இங்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அன் தஅபுதல்லாஹ, இங்கு தொழுகின்ற போது அல்லது நோன்பு நோக்கின்ற போது அல்லது திக்ர் ஔராதுகளை ஓதுகின்ற போது என்று தனிப்பட்ட இபாதத்துக்கள் அவற்றில் மட்டும்தான் இந்த இஹ்சான் என்ற பண்பு வெளிப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. வாழ்க்கையை வணக்கமாக்கி வாழுகின்ற போது அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, பார்ப்பதை போல இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும். எனவே இந்த அடிப்படை விளக்கம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது, அவன் ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது, நாளாந்தம் ஏனைய கிரியைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது, உலக விவகாரங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவன் எப்படி செயல்படுவான் என்றால், அல்லாஹ் என்னை பார்க்கின்றான், நான் அவனை பார்க்கவில்லை, ஆனால் பார்ப்பதை போல நான் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும். இந்த தரத்தை அடைந்துவிட்ட மனிதர்கள் வாழ்கின்ற குடும்பம் எவ்வாறு இருக்கும்? இந்த தரத்தை அடைந்துவிட்ட மனிதர்கள் வாழுகின்ற ஒரு சமூக சூழல் எப்படி இருக்கும்?
இந்த தரத்தை அடைந்துவிட்ட மனிதர்கள் கடமையாற்றுகின்ற சமூக நிறுவனங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன் அவர்கள் இஹ்சான் என்ற தரத்தோடு செயல்படுகின்ற பொழுது அங்கு அவர்கள் மூலம் வெளிப்படுகின்ற செயல்பாடுகள் எல்லாம் மிக நேர்த்தியானதாக, மிகவும் கச்சிதமானதாக, வினைத்திறன் மிக்கதாக இருக்கும். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே நாங்கள் பார்ப்போம், இஹ்சான் என்பது அல்லாஹு தஆலா, அதாவது மனிதர்களோடு நல்ல முறையில் நடத்தல், இது ஒரு கருத்து, அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அல்லாஹ்வோடும் நாங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும். அதுதான் நாங்கள் அல்லாஹுக்குரிய உரிமைகளை ஆற்றி வருகிறோம். அல்லாஹோடு நல்ல முறையில் நடத்தல் என்பது ஹக்குல்லாவை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். எங்களுடைய பலவீனத்தோடு முடிந்த அளவு அவனுக்குள்ள உரிமைகளை அன்றாடம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த உரிமைகள் நாளாந்த உரிமைகளாக, வாராந்த உரிமைகளாக, மாதாந்த உரிமைகளாக, வருடாந்த உரிமைகளாக எங்களுக்கு ஒரு செயல் திட்டமாக இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. அதை நான் இங்கு விரிவாக விளக்க விரும்பவில்லை. இரண்டாவது கருத்தை இங்கு சற்று நான் விளக்குகின்றேன். அதாவது பொருத்தமானதை, மிகவும் சிறந்ததை, மிகவும் ஏற்புடையதை செய்தல். இந்த பண்பு எங்களிடம் வளர்க்கப்படல் வேண்டும் அதிகமாக. நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ நற்செயல்களை செய்கிறோம், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிறோம். உதாரணமாக அதான் சத்தம் ஒலிக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் எங்களுடைய மிக அழகான செயல்பாடு எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால், அதானுக்கு பதில் சொல்லுதலும், அதை தொடர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுதலும், அதானுடைய துவாவை ஓதுவதும் ஆகும். இதுதான் மிகச்சிறந்த செயல். அஹ்சன் என்ற அந்த செயலை குறிக்குது. அதே போல குறித்த நேரத்துக்கு நாங்கள் தொழுகின்றோம், ஐவேளை தொழுகைகளை. அதுதான் எங்களுக்கு மிகச்சிறந்த அமலாக இருக்கும். அதே போல வாராந்த வெள்ளிக்கிழமைகளில் வாராந்த ஜும்ஆவுக்கு நாங்கள் தயாராகிறோம். ஏனெனில் அந்த ஜும்ஆவுடைய நேரத்தில் நாங்கள் செய்கின்ற மிக அழகான, மிகச்சிறந்த, மிக ஏற்புடைய அமல் அந்த ஜும்ஆ பிரசங்கத்திற்கு சமூகம் தருதல். ஏன் அல்லாஹ் அதை கட்டளையாக சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை ذالிகும் ഖைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். முஃமின்களே, ஜும்ஆ தினத்தில் அதான் சொல்லி தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் உங்களது வர்த்தக வாணிப நடவடிக்கைகளை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் பால் விரைந்து வாருங்கள். நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது. இதே போல ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்கின்றோம். அந்த ரமதான் மாதத்திலும் கடைசி 10 மிக சிறந்த அமலுக்குரிய ஒரு சீசனாக, பருவகாலமாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாள் மிக சிறந்த செயல் செய்வதற்குரிய பருவ காலமாக இருக்கிறது. இவ்வாறு நாங்கள் உலக வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த அமலை செய்வதற்காக பயிற்றுவிக்கப்படுகிறோம். அதே போல நான் உங்களுக்கு சொன்னவை மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டவை. ஆனாலும் உலக விவகாரங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் மிகச்சிறந்ததை செய்கின்ற ஒரு சுன்னாவை எங்களுக்கு அறிமுகம் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒருமுறை அசர் தொழுதுவிட்டு சலாம் கொடுத்த உடனேயே எழும்பி சென்று விடுகிறார்கள். சஹாபாக்கள் அவர்களுடைய அவசரத்தையும் துரிதமாக அவர்கள் சென்றதையும் கண்டு வியப்புறுகிறார்கள். வீட்டிலிருந்து வெளியே வந்து சஹாபாக்களின் முகங்களை பார்த்த அல்லாஹ்வின் தூதர், ஏதோ சஹாபாக்கள் என்னுடைய அவசர நிலை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு சஹாபாக்களை சொன்னார்கள். அவர்களை பார்த்து, நான் தொழுது முடித்த போது என்னுடைய வீட்டில் ஒரு தங்கத்துண்டு இருப்பது ஞாபகத்துக்கு வந்தது. எனவே நான் உடனடியாக வீட்டுக்கு சென்று அதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்குமாறு சொன்னேன். அதற்காகத்தான் நான் விரைந்து சென்றேன். ஒருவர் தொழுதுவிட்டு விக்ர் ஔராதுகளை
துஆ பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் இங்கு அவற்றையெல்லாம் வைத்துவிட்டு ஒரு மிகச்சிறந்த அமலாக, ஏற்புடைய அமலாக தர்மத்தை பார்த்திருக்கிறார்கள். இதே போல அல்லாஹ்வின் தூதர் ஒரு சமயம் ஒரு ஆட்டை அறுத்து கொழுவ விட்டு அதனுடைய சதைப்பாங்கான பகுதியை வெட்டி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதான் சத்தம் கேட்டவுடன் கத்தியை வீசிவிட்டு தொழுகைக்கு விரைகிறார்கள். எனவே மிகச்சிறந்த அமல் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை இந்த 2 நிகழ்வுகளும் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றன. எனவே சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாவிடம் விளக்கம் கேட்கின்ற பொழுது கூட ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்தில் மிகச்சிறந்தது எது என்று கேட்பார்கள். ஐயுல் அமாலி அஃதல், மிகச்சிறந்த அமல் எது என்று கேட்பார்கள். ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரே விதமான பதிலை சொல்லாமல் வேறு வித்தியாசமான பதில்களை சொல்லியிருக்கிறார்கள். ஏன், வருகின்ற சஹாபாக்களினுடைய உளநிலைமை, அவர்களுடைய சிந்தனாப்பாங்கு, அவர்களுடைய சமூக சூழல், அவர்களிடம் இருக்கின்ற பலவீனங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் பல்வேறு பதில்களை சொல்லியிருக்கிறார்கள். ஐவேளை தொழுகையை குறித்த நேரத்துக்கு தொழுங்கள் என்று சொன்னார்கள். சிலருக்கு சொன்னார்கள் நீங்கள் உணவளியுங்கள், தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள், இன்னும் சிலருக்கு இரத்த உறவை பேணுங்கள் என்றெல்லாம் இந்த மிகச்சிறந்த அமலை வித்தியாசமான கண்ணோட்டங்களில் அல்லாஹ்வின் தூதர் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே நாங்களும் அல்லாஹ் தஆலா எங்களை சோதிக்கிறான். எப்படி என்றால், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான், உங்களில் மிக அழகாக செயல்படுகின்றவர் யார் என்பதை சோதித்து அறிந்து கொள்வதற்காக. இந்த செயற்களம் உலகம், அல்லாஹ் தஆலா இந்த செயல்களத்திலே செயல்படுவதை இயல்பாகவும் இயற்கையாகவும் வைத்து வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா செயல்படுகின்றவர்களை சோதித்து அறிந்து கொள்வதற்காக என்று சொல்லவில்லை. மாற்றமாக அந்த செயல்பாடுகளில் கச்சிதத்தன்மை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த கச்சிதத்தன்மை என்பது இத்கான் என்ற திறம்பட செய்தல், இஹ்சான் என்ற அந்த தன்மை என்பது பிரபஞ்சத்திலும் அல்லாஹ் படைத்த பிரபஞ்ச பொருட்களிலும் முத்திரையாக பதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தாவரங்களை எடுத்தாலும், மலர்களை எடுத்தாலும், வனவிலங்குகளை எடுத்தாலும், பறவை பட்சிகளை எடுத்தாலும், புட்பூண்டுகளை எடுத்தாலும், கனிவர்க்கங்களை எடுத்தாலும் அவற்றிலெல்லாம் கச்சிதத்தன்மை இருப்பதை பார்க்கிறோம். அங்கு ஒரு அழகும் நேர்த்தியும் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த கச்சிதத்தன்மை என்பது மனித வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். இந்த வகையில் அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலும் அத்தகைய நிலைமைகள் வர முடியும். கல்வி வாழ்க்கையா, திருமண வாழ்க்கையா, சமூக கடமையா, சுன்னத்தான அமலா என்று எதை தெரிவு செய்வதென்ற சிக்கலான நிலைமைகள் வருகின்ற பொழுது நாங்கள் அதை பற்றிய ஆழமான விளக்கங்களோடு செயல்களை முற்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அதாவது ஒருவர் சுன்னத்துக்கு மேல், அதாவது சுன்னத்தான உம்ராவை அதிகமாக செய்கிறார், ஆனால் அவர் வாழ்கின்ற சமூக சூழலில் சமூக கடமைகள் கிடப்பில் கிடக்கின்றன என்றால் அவர் இந்த அஹ்ஸனு அமலாவை புரிந்து கொள்ளவில்லை என்பது விளக்கமாக அமையும். உண்மையில் அந்த விடயங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே மிகச்சிறந்த அமல் அது அஹ்ஸனுல் அமால். எனவே 2வது கருத்தைத்தான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு பெண் பிள்ளை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே மிகச்சிறந்த பெறுபேற்றை பெற்று பல்கலைக்கழகம் சென்று அங்கு படித்து பட்டம் பெற்று வெளியே வந்தால் அந்த பெண் பிள்ளை சமூகத்திலே ஒரு அறிவாளிமையாக மாற முடியும். ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒரு திருமண வாழ்க்கையும் இருக்கிறது. இந்த சிந்தனை பின்புலத்தில் செயல்படாத பெற்றோர்கள் சில போது கல்வி கொலை ஒன்றை செய்து விடுகிறார்கள். அந்த பெண் பிள்ளைக்கு
அப்படியே திருமண வாழ்க்கைக்கான ஏற்பாட்டை செய்து அந்த பெண் பிள்ளையினுடைய அந்த தொடர்ந்தேர்ச்சியான கல்வி வாழ்க்கையை அப்படியே மூடிவிடுகிறார்கள். உண்மையில் இந்த இடத்தில் இந்த சிந்தனை பின்புலத்தோடு அவர்கள் செயல்பட்டிருந்தால் அந்த பிள்ளையை மேலும் படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த பிள்ளை சமூகத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு அறிவாளுமையாக வந்தால் அவர்கள் மிகச்சிறந்த அமலை செய்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். இனி நாங்கள் இஹ்சான் என்ற அந்த சொல்லுக்கான இறுதியும் முத்தாய்ப்புமான அந்த கருத்துக்கு வருவோம். அதான் கச்சிதமாக செய்தல், திறமையாக செய்தல், நேர்த்தியாக செய்தல். இந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஹதீஸில் விளங்கப்படுத்துகிறார்கள். இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை. அல்லாஹ் தஆலா சகல விவகாரங்களிலும் இஹ்சானை விதித்து விட்டான். அதாவது கச்சிதமாக செயல்படுவதை உங்களுக்கு கடமையாக்கி விட்டான். ஃபஇதா கதல்தும் ஃபஅஹ்ஸினுல் கித்லா வஇதா தபஹ்தும் ஃபஅஹ்ஸினுல் ذبح வல்யஹுத் அஹதுக்கும் ஷஃபரதஹு வல்யுரிஹ் வபீஹதஹு ரவாஹ் முஸ்லிம். எனவே உங்களில் ஒருவர் ஒரு பிராணியை கொல்ல வேண்டி வந்தால் நீங்கள் அழகாக கொன்று விடுங்கள். ஒரு பிராணியை அறுக்க வேண்டி வந்தால் மிக அழகாக அறுத்து விடுங்கள். எனவே நீங்கள் அறுப்பதற்கு உங்களது கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ளுங்கள். அதன் மூலம் அறுக்கப்பட இருக்கின்ற பிராணிக்கு நீங்கள் ஒரு ஆறுதலை அளியுங்கள் என்று சொன்னார்கள். இது ஹலாலான பிராணிகளை அறுப்பது சம்பந்தமாக வந்த ஹதீஸ் என்று மட்டும் நாங்கள் விளங்கினால் நாங்கள் ஹதீஸை அழகாக விளங்கவில்லை என்ற அர்த்தம். இந்த ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலப்பிரிவில் இருந்த ஒரு செயல்பாட்டை உதாரணமாக சொல்கிறார்கள். எனவே நீங்கள் எந்த செயல்பாட்டின் பொழுதும் உங்களுடைய செயல்பாடு மார்க்க ரீதியான செயல்பாடாக இருக்கலாம், உலகல் விவகாரமாக இருக்கலாம், அதிலெல்லாம் நீங்கள் இந்த கச்சிதத்தன்மை வெளிப்படுகிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வகையிலே இஹ்சான் திறம்பட செய்தல், இத்கான் திறம்பட செய்தல் என்ற மூன்றாவதும் பிரதானமான கருத்திலே நாங்கள் சில விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் கிரமமாக செய்தல், நேர முகாமை பேணி செய்தல், முதன்மைப்படுத்த வேண்டியதை முதன்மைப்படுத்தி செய்தல், சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிந்து செய்தல். இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சொல்தான் இஹ்சான் என்பது. உண்மையில் இன்று உலகம் மாறி இருக்கிறது சகோதரர்களே, சகோதரிகளே. இன்று சொல்வார்கள் பொதுவாக கற்கை நெறிகள் அதிகரித்திருக்கின்றன. இந்த கச்சிதமாக செயல்படுதல், அதாவது மிக திறமையாக குவாலிஃபைடாக செய்கிறது, வெல் ஸ்கில்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி செய்கிற விஷயமெல்லாம் இன்றைக்கு கற்கை நெறியாக போதிக்கப்படுகின்றன. ஆனால் இது இஸ்லாத்தின் அடிப்படை. ஹதீஸு ஜிப்ரீலிலே இஸ்லாம், ஈமான், இஹ்சான அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்துகிறாங்க. எனவே இது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விடயமோ அல்லது ஒரு உலக விவகாரமாக நோக்கப்படலாகாது. மார்க்கத்தின் அடிப்படை இஹ்சான் என்பது. இந்த வகையில் இன்று எல்லோரும் எதிர்பார்ப்பது ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்லுவாங்க. சரியா? நேர்த்தியாக செய்கிறது, கச்சிதமாக செய்கிறது, ஹார்ட் ஒர்க் அல்ல. எல்லாருக்கும் தெரியும். இப்போ நாங்கள் சமூகத்தில் நிறைய பேர் ஒரே வேலையை சத்தம் போட்டுக்கொண்டு செய்ய வருவாங்க. ஆனால் விளைவுகளை பார்த்தா, பெருபேரை பார்த்தா அது ஜீரோவாக இருக்கும் அல்லது அரைகுறையாக இருக்கும். அரபு மொழியிலே ஒரு பழமொழி இருக்குது, அஸ்மா உஜஅத்தன் வலா அரா திஹ்னன். திருகைக்கல் சத்தத்தை கேட்கின்றேன் ஆனால் மாவை காணவில்லை. அப்படி என்றால் உண்மையில் எங்களோட சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய பலவீனம்தான். உண்மையில் நாங்கள் ஒரு வேலையை கச்சிதமாக செய்கிறதுக்கு முற்படுற இல்லை. எடுத்தேன் கவிழ்த்தேன், எதையாவது செய்வோம் இல்லை. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. எதையாவது செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. இந்த நீங்கள் வாழ்கின்ற குடும்பத்திலே, நீங்கள் வாழ்கின்ற சமூக சூழலிலே, நீங்கள் தொழில் செய்கின்ற தொழிலகங்களிலே அல்லது நிறுவனங்களிலே நீங்கள் இந்த இஹ்சானுடைய பண்பை வெளிப்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய விருந்துபசாரங்களாக இருக்கட்டும், எங்களுடைய ஏனைய ஃபங்க்ஷன்களாக இருக்கட்டும், நாங்கள் நடத்துகின்ற கடைகளாக இருக்கட்டும், வர்த்தக நிலையங்களாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் கச்சிதத்தன்மை வெளிப்பட வேண்டும்.
அதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களிடம் எதிர்பார்க்கின்றான். உண்மையிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்கின்ற பொழுது சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு வர வேண்டும் என்று யாராவது மனதளவில் ஆசை வைத்தால் அவர்கள் இந்த இஹ்சான் என்ற சொல்லுக்குரிய அனைத்து கருத்துக்களை உள்வாங்கி செயல்பட வேண்டும். ஏன் குர்ஆன் அப்படித்தானே சொல்கிறது, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா, யார் கச்சிதமாக செயல்பட்டார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னா என்ற சொர்க்கமும் வஸியாதா, மேலதிகமான போனஸும் இருக்குது. அதுதான் அல்லாஹ்வை பார்க்கிற சந்தர்ப்பம். ஹதீஸ்ல எப்படி படித்தோம், அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பாங்களாம், சொர்க்கத்தையே மறந்து விடுகின்ற அளவுக்கு. அந்த அளவுக்கு அல்லாஹ் அழகாக இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். அழகான அல்லாஹ் பிரபஞ்சத்தில் அழகை வச்சிருக்கிறான். அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு வபதா ஹல்கல் இன்சானி மின் தீன், அனைத்தையும் மிக அழகாக படைக்க தொடங்கிய அல்லாஹ் மனிதனையும் களிமண்ணிலிருந்து படைக்க ஆரம்பித்தான். எப்படி சொல்றான் அல்லாஹ்? எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சான்னு சொல்லல, மிக அழகாக படைச்ச ரப்பு. எனவே இதை நான் பெரிதாக விரிவாக விளங்கப்படுத்த முடியாது. அல்லாஹுவினுடைய கச்சிதத்தன்மையை நாங்கள் பிரபஞ்ச அத்தாட்சிகளை பார்ப்பதினூடாக ஆய்வு செய்வதனூடாக விளங்கிக் கொள்ளலாம். நாங்கள் சாப்பிடுகின்ற ஒரு பழத்தை எடுத்தால் கூட, ஒரு ரம்புட்டான் பழத்தை எடுத்து பார்த்தால் அதை எப்படி அல்லாஹ் பெக் பண்ணிக்கிறான், அதில் உள்ள இஹ்சானை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், தண்ட பண்புகள் ஒன்றாக பதீ உஸ்ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை முன்மாதிரியின்றி தன்னிகரல்லாத வகையில் படைத்தவன். அல்லாஹுடைய அந்த படைப்பாற்றலுக்கு நிகராக நாங்கள் எதையுமே இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அல்லவா. எனவே அந்த ரப்பு அல்லாஹ்வின் அடியார்களிடமும் இது பிரத்யட்சமாக பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறுகிறான். எனவே சகோதர சகோதரிகளே, நாங்கள் வாழுகின்ற குடும்பத்தில், சமூக சூழலில், நாங்கள் கடமையாற்றுகின்ற நிறுவனங்களில் இந்த விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக பங்க்சுவலிட்டி, நேர முகாமையும் இஹ்சானில் உள்ளது. கிரமமாக செயல்படுவதும் இஹ்சானில் உள்ளது. பிரையாரிட்டி கொடுத்து செயல்படுவதும் இஹ்சானில் உள்ளது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு ஏற்புடைய செயல்களை செய்வதும் இஹ்சானில் உள்ளது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படியான மனிதர்களுக்கு அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கிறான். சூரத்துல் கஹஃப் 30ஆம் வசனம், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் இன்னா லா நுதீஉ அஹ்ஸன அமலா, யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அந்த ஈமானுக்கு ஏற்புடைய அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அமல்களை வீணாக்கி விட மாட்டேன் அல்லாஹ் சொல்லல. வசனம் எப்படி இது? இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் இன்னா லா நுதீஉ அஹ்ஸன அமல். நாங்கள் அந்த மிக சிறந்த அந்த செயல்களை செய்கிற ஆட்களில் மிக சிறப்பாக செயல்படுறவங்களோட கூலியை வீணாக்கி விட மாட்டோம். இன்னா லா நுதீஉ அஜ்ரமன் அஹ்ஸன அமல், இன்னா லா நுதீஉ அஜ்ரமன் அஹ்ஸன அமல், அவங்களோட கூலியை வீணாக்கி விட மாட்டோம்னு சொல்கிறோம். எனவே அல் குர்ஆனில் நாங்கள் படித்து கொண்டோம், கச்சிதமாக செயல்படுறவங்களுக்கு ஹுஸ்னாவும் ஜியாதாவும் இருக்குது. ரெண்டாவது படித்தோம், அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை படைச்சிருக்கிறதே அப்படியான ஆட்கள் யாருங்கிறதை இனங்காண்பதற்கான படித்தோம். மூன்றாவது படிக்கிறோம், அவங்களோட அமல்களுக்குரிய கூலியை நான் வீணாக்கி விட மாட்டேன். சூரத்துல் கஹஃப் 30ஆம் வசனம். அதை தொடர்ந்து வருகின்ற வசனங்களே அந்த கூலியையும் சொல்கிறான்ல. அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, சரி, அவங்களுக்கு தங்கத்திலான காப்புக்கள் அணிவிக்கப்படும், வன்பட்டு மென்பட்டினாலான உடைகளை அவங்களை அணிந்து கொண்டிருப்பாங்க என்று அந்த கூலியை சொல்கிறான். யாருக்கு அந்த கூலி? செயல்படுகின்ற சொல்ல இல்லை, மிக அழகாக செயல்படுகின்றவங்க. நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திய அந்த 3 கருத்துக்கள், நல்ல முறையில் நடத்தல், மிகச்சிறந்தது பொருத்தமானதை செய்தல், மூன்றாவது கச்சிதமாக செயல்படுதல். இந்த 3 விடயங்களை மிக அழகாக யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கூலியை நாங்கள் கொடுக்கிறதுக்கு தயாராகிறோம். அந்த கூலியில் மிகவும் உயர்ந்தது அல்லாஹ்வை பார்க்கின்ற அந்த விடயம் என்பதை
இந்த வசனங்களினூடாக விளங்கி கொண்டோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தாலாவை ஆழமாக ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலாவை பயந்து வாழ்கிறோம். அதே போல் இஹ்சாண்ட தரத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோமா? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனை பார்க்கவில்லை. பார்ப்பதை போல வாழ்க்கையை வணக்கமாக்கி கொண்டு நான் இங்கு விளங்கப்படுத்திய அந்த இஹ்சானுக்குரிய ஆழமான கருத்துக்கள் சிந்தனைகளோடு நாங்கள் வாழ்கிறோமா, வாழ முயற்சிக்கிறோமா? மனிதன் என்ற வகையில் நாங்கள் தவறிழைக்க முடியும், பலவீனம். ஆனால் அதை நியாயப்படுத்தி கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் ஒரு கீழ்மட்டத்தில் இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய பலவீனங்களை அறிந்துதான் தௌபாவின் வாசலையும் அமைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டு நான் இங்கு விளங்கப்படுத்திய இந்த வசனங்களின் ஊடாக இஹ்சான் என்ற தரத்தை அடைந்து சுவனத்தையும் அடைந்து அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியத்தையும் இன்ஷா அல்லாஹு தஆலா மறுமையில் பெற்றுக்கொள்வோம். அதற்காக நாங்கள் சிந்தனா ரீதியாக, உள ரீதியாக, அறிவு ரீதியாக தயாராகுவோம். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் சிந்தனைகளிலிருந்து பயன்பெறக்கூடிய மனிதர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.